தீர்ப்பவனே வேத முகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதி குருவே சரணம். குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேத முகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். குறைகள் களைய இதுவே தருணம். நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர் போகலான்னு முடிவு பண்ணி கிளம்பலான்னு சொல்லி நினச்சின்னு இருந்தோம். நான் இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருப்பேன். நான் முருகரை பற்றி நான் போட்டிருந்தேன். இப்போ அதோடைய தொடர்ச்சி தான் இது. நான் சரி திருச்செந்தூர் போகலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சி கிளம்பும்போது ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. பார்க்குறதுக்கு சாமியை பார்க்கணும், லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கஷ்டமாக இருக்கும், கால் வலிக்கு ரொம்ப அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக நினச்சிக்கின்னு இருக்கும்போது சரி முருகரை நினச்சிக்கினா வண்டியில் ஏறும்போதே ஏறி நினச்சி கிளம்பி போகணும். கிளம்பி போயிட்டு அவர் நினச்சிக்கினே தான் போகிறேன் நான். சரி ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி கேட்டோம். அவர் போய் சேர்ற வரைக்குமே ஒரு பதில் சொல்லலை. பதில் சொல்லாமே இருந்தார். அவர் சரியான பதில் கிடைக்கல எங்களுக்கு, முருகர் கொடுக்கல. சரி முருகர் கொடுக்கலையே பார்க்கலாம், அவரை கைவிடாமல் கும்பிடுவோம் அப்படின்னு நினச்சி நான் மட்டும் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு நினச்சிங்க மனசுலேயே கும்பிட்டுக்கினே போயிட்டு அப்புறம் ரூம் கிடைக்கணும். ரூம் பார்த்தோம், ரூம் கிடச்சிது. அது நல்லபடியாக தங்கணும், நல்ல ரூமாக கிடச்சிது எங்களுக்கு. அது கொடுத்தாரு அனுகிரகம். அப்புறம் தங்கிட்டு காலையில் கிளம்பி சாமியை பார்க்கலாம் அப்படிங்கும்போது அந்த உதவி கேட்டவங்ககிட்டேருந்து எங்களுக்கு ஒரு உதவி கிடச்சிது. வாங்க சீக்கிரமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. கொடுத்தாரு முருகர். சரி முருகர் அனுகிரகம் பண்ணார் எங்களுக்கு. போயிட்டு அப்புறம் நல்லபடியாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் நாங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு பதிலாக அவ்வளோ நேரம் நின்று கால் வலி தாங்க முடியாது நமக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கினே முருகரை நினச்சிக்கினே இருந்தேன். அப்புறம் அவர் அனுகிரகம் பண்ணார், அவர் ஒருத்தர் மூலியமாக. அப்புறம் போயிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேயே பார்த்துட்டோம். 1 மணி நேரத்துலேயே பார்த்து வெளியில் வந்தோம். வெளியில் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் வந்துக்கினே இருக்கோம். வெளியில் மூலாஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோடனே மயில் அங்கே அவருடைய மூலாஸ்தானத்தை அந்த இது மேலே கோபுரத்து மேலே உட்காந்துருக்கு ஒரு மயில், பெரிய மயில். அது உட்காந்து எல்லாரையும் பார்த்துன்னு தான் இருந்தது. நாங்களும் அதை பார்த்தோம், எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் அது கொஞ்ச நேரத்தில் இந்த பக்கம் திரும்பிடுச்சு, கடல் பக்கம் திரும்பி அந்த லைனுக்கு என்ன பண்ணிச்சு, நாங்கள் கரெக்டாக போயின்னு இருக்கோம் அந்த பக்கம். அது எங்கள் தலைக்கு மேலே பறந்து அந்த பக்கம் சவுத்துக்கு மாறிடுச்சு, கடல் பக்கம் மாறிடுச்சு. அது சாமியோட கோபுரம் இந்த பக்கம் இருக்குது, கடல் அந்த பக்கம் இருக்குது. அதுக்கு நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். அதை தாண்டி எங்கள் தலை மேலே பறந்து அந்த பக்கம் போய் உக்காந்துக்கிச்சு அங்கே அந்த மயில், பெரிய மயில். அது எங்களுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணதுனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 1 மணி நேரத்தில் பார்த்தது அவ்வளோ பெரிய அதிசயம். நாங்கள் எல்லோரும் சொன்னதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த நம்பிக்கை முருகர் மேலே வச்சதுனால அவர் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து கேட்ட உதவியை செஞ்சார். ஒருத்தர் மூலியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணார். அது அந்த நம்பிக்கை தான் காரணம். இதுக்கு நம்பிக்கை நம்ம வச்சோம் முருகர் பேரில், பக்தி. அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும் அவர் பேரில். அப்போ நம்மளுக்கு அவருடைய அனுகிரகம் காட்சி கண்டிப்பாக உண்டு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. நமக்கு எப்போவுமே கைவிட மாட்டார் முருகர். அது மயிலாக பறந்து எங்களுக்கு எங்கள் தலை மேலே போனது அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. கரெக்டாக எங்கள் தலைக்கு மேலே பறந்து அந்த பக்கம் போனார் அவர் வாகனம். அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது பாருங்கள். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் நமக்கு, ஒரு கொடுப்பனை தான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இவ்வளோ அதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம், அதை பற்றி தான் அவர் முருகரை பற்றி நான் போட்டிருந்தேன். அவர் என்னை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் தான் இது. ஆனால் பார்த்திங்கன்னா இது ஒரு அனுபவம் எனக்கு. மனசு சந்தோஷத்தை கொடுத்தாரு முருகர். அடுத்தது இது. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மூவர் சமாதி எல்லாம் நல்லா பார்த்து, மூவர் சமாதிக்கிட்ட அவ்வளோ சந்தோஷம். அந்த வேப்ப மரம் அவ்வளோ ஒரு இதுவாக கீழே, அது அவ்வளோ வயசாக இருக்குது அந்த வேப்ப மரம். அங்கே ஒரு வேப்ப மரம் அது கீழே இருக்குது. அது நான் பார்த்தது இல்லையா வயசுக்கு. அந்த மாதிரி ரொம்ப வேப்ப மரம் கீழே இருந்தது.
அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம், அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அங்கே போனவொடனே அந்த மூவர் சமாதி கும்பிட்றதுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தது மனசுக்கு. அடியில் பூமிக்கு அடியில் சின்னதாக இருக்குது, மரம் வளர்ந்துருக்குது, ஆனால் படர்ந்து இருக்குது, எல்லாம் பெருசாக படர்ந்து இருக்குது. திருச்செந்தூர் போகிறவங்க அதை பார்க்கணும். மூவர் சமாதி பார்த்து அந்த வேப்ப மரத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வேப்ப மரம். அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு அளவில்லா மகிழ்ச்சி வருது மனசில். எவ்வளோ நம்ம கவலையோடு போனாலும் அந்த இடத்துக்கு போனோன்னா நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திருச்செந்தூர் போகிறவங்க அந்த கண்டிப்பாக அந்த போய் அந்த மூவர் சமாதியை கும்பிட்டுட்டு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு வாங்க, நிம்மதி கிடைக்கும். நம்பியே கண்டிப்பாக முருகரை கும்பிடுங்க. நல்ல வழி காட்டுவார் முருகர், சந்தோஷத்தை கொடுப்பாரு. நமக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் சங்கடம் இருந்தாலும் அதை தீர்க்கிற மாதிரி வராரு முருகர், வருவார் கண்டிப்பாக, நம்புங்க. இது உண்மையான நடந்த சம்பவம். இதில் எந்த மாற்றங்களும் இல்லை.